Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board New Syllabus of Class 9, Chapter 5, Exercise 5.3 la question number 7 and 8 solve பண்ண போறோம். Already first 6 questions solve பண்ண வீடியோக்கான link description லயும் side la icon லயும் தரேன். அத பார்க்கலனா அத பார்த்துட்டு you can continue here. Before you get into the class, if you are new to our channel, please do subscribe and hit the bell icon so that whenever I am coming with new videos, you will get the notifications. Let's start the class now. Now question number 7. The points A, B, C are the midpoints of the sides DE, EF and FD of a triangle DEF. So இதை படிக்கும்போதே தெரியுது, இட்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் அஸ் ஃபோர்த்து கொஸ்டினுக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு யூ கேன் கண்டினியூ ஹியர். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு திங் இருக்குது. என்ன அப்படின்னா, ஷோ தட் த குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி இஸ் எ பேரலோகிராம். அதாவது இப்போ நான் டயக்ராம் போட்டேன்னா உனக்கு புரிஞ்சிடும். இப்போ அந்த டயக்ராம் பாரு, இங்கே ட்ரையாங்கிள் இருக்கா, அந்த ட்ரையாங்கில் தே கேவ் மிட் பாயிண்ட்ஸ் ஏபிசி அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி சைட் ஆஃப் மிட் பாயிண்ட். ஸோ இதில் D வந்து x1 y1, E வந்து x2 y2, F வந்து x3 y3 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதில் இப்போ இந்த ABCD இந்த பேரலோகிராம் இருக்குல்ல, இது மட்டும் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஷோ தட் தான் கொடுத்துருக்காங்க, செக்குன்னு கொடுக்கல, ஷோ தட். ஸோ வந்து இது பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த டயக்ராம்லேயே உனக்கு தெரியுது, ABCD இந்த 4 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதை செக் பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். பட் இங்கே D x1 y1 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் நம்ம என்ன பண்ணமோ அதே மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு we are going to identify D, E, F vertices and then we are going to prove ABCD is a parallelogram. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் போட்ட மெத்தடில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு ஒரு சைடுக்கும் நீ என்ன பண்ண போகிற, மிட் பாயிண்ட் அப்படின்னு எழுத போகிறேன். ஓகே, ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப், நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், நீ ஃபுல்லாக எழுதிக்கோ. மிட் பாயிண்ட் ஆஃப், ஃபஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் DE, இந்த பேஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் DE இஸ் ஈக்குவல் டு -3,6. ஓகே, ஸோ இது வந்து C வந்து 1,9. சரியா? அதை கொஞ்சம் மாற்றிக்கோ, டயக்ராம் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ MP மிட் பாயிண்ட் ஆஃப் DE இஸ் ஈக்குவல் டு -3,6. அப்போ எப்படி எழுதலாம் இதை, x1 + x2 / 2 y1 + y2 / 2 is equal to -3,6. ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம், x1 + x2 is equal to 2 into -3 -6 வரும். இந்த சேம் வே y1 + y2 வந்து 2 6 are 12 வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. ஸோ ஒரு சைடு முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ரிமைனிங் 3 சைட்ஸ் வந்து எழுதிட்டு மொத்தமாக 6 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் EF பார், மிட் பாயிண்ட் ஆஃப் EF வந்து என்னது, B உடைய வெர்டிசஸ், அதாவது 0,7. இது எப்படி எழுதலாம்னா, x2 + x3 / 2 and then y2 + y3 / 2 is equal to 0,7. அப்போ என்ன வரும், x2 + x3 is equal to 2 into 0 0 தான். and then y2 + y3 is equal to 2 7s are 14 வரும். ஸோ இது வந்து உன்னுடைய third equation and this becomes fourth equation. next remaining என்னது, FD side, அதாவது உன்னுடைய third side, அதையுமே அப்படியே எழுதிக்கோ. மிட் பாயிண்ட் ஆஃப் DF or FD நீ எப்படி ஒன்றா போடலாம். என்ன பாயிண்ட்டு, 1,9. சரியா? 1,9 என்ன எழுதுவ, x1 + x3 / 2 y1 + y3 / 2 is equal to 1,9. அப்போ இதிலிருந்து ஈக்குவேஷன் எடுத்தால் என்ன வரும், x1 + x3 is equal to 2 1s are 2 வருமா. இந்த சேம் வே y1 + y3 is equal to 2 9s are 18 வரும். ஸோ this is your 5th equation and this is your 6th equation. ஓகே, ஸோ 6 ஈக்குவேஷன் நம்ம கிடச்சாச்சு. இப்போ பாரு, நம்ம கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் த குவாட்ரிலேட்ரல் ABCD இஸ் எ பேரலோகிராம். அப்போ நமக்கு இந்த D மட்டும் கிடச்சா போதும், அதாவது x1 y1 மட்டும் கிடச்சா போதும். நம்ம வந்து ஃபோர்த்து கொஸ்டினில் போட்ட மாதிரி எல்லா வேல்யூமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த 6 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணிவிட்டு வெறும் x1 y1 வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பேரலோகிராம் வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின் கொஞ்சம் சின்னது தான். ரிமைனிங் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை. இப்போ F வேணும் நமக்கு, Eயுமே வேண்டாம், நம்ம D மட்டும் கிடச்சாலே போதும். சரியா? ஸோ இந்த 6 ஈக்குவேஷன்ஸை காப்பி பண்ணிக்கோ. ஐ எம் கோயிங் டு எரேஸ் அண்ட் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் பேஜ். இப்போ ஆஸ் யூஷுவல் x இன்வால்வ் இருக்க ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கோ. அதாவது ஈக்குவேஷன் 1 3 5 இந்த 3 ஈக்குவேஷனில் மட்டும்தான் உனக்கு x வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அதில் என்ன பண்ணலான்னா, லாஸ்ட்டு பண்ண மாதிரியே தான்
ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து தேர்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து உனக்கு என்ன கிடச்சிது? x1 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு -6 அப்படின்னு போட்டியா? அதிலிருந்து உன்னோட தேர்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதியிருக்க? x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0 அப்படி எழுதியிருப்பேன். இது நீ மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள்ஸ் எல்லாம் மாறுமா? மைனஸ் மைனஸ் மைனஸாக மாறும். ஸோ உன்னோட x2 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன போடுவேன்? x1 மைனஸ் x3 இஸ் ஈக்குவல் டு -6 அப்படின்னு போடுவேன். இப்போ உன்னுடைய ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுது. இது கூட உன்னுடைய ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன எழுதியிருக்க? x1 ப்ளஸ் x3 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதியிருப்பேன். இப்போ நீ டேரெக்டாகவே ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா இது -x3 இது +3x3 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்ன கிடைக்கும்? x1 வந்து 2x1 வரும், -6 2 வந்து உனக்கு -4 கிடைக்கும். ஸோ இதிலேருந்து x1 மட்டும் கண்டுபிடி. -4/2. ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு -2. முடிஞ்சுதா? இப்போது x2 x3 வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய ஃபைண்டிங் வெர்டிசஸ் ப்ராசஸை இங்கேயே நீ ஸ்டாப் பண்ணிக்கோ. ஓகே, தேவையே இல்லை. இப்போ EOF நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போது ரிமைனிங் அதாவது ஈக்குவேஷன்ஸ் 2 4 6 யூஸ் பண்ணி உன்னுடைய y1 வேல்யூ கண்டுபிடி. அதுக்கு என்ன பண்ணலான்னா அதே ப்ராசஸ் தான். ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 4 வந்து மைனஸ் பண்ண. ஈக்குவேஷன் 2 வந்து என்ன எடுத்துருக்க? y1 ப்ளஸ் y2 ஈக்குவல் டு 12. இதிலிருந்து உன்னுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? y2 ப்ளஸ் y3 இஸ் ஈக்குவல் டு 14. ஓகே, இது மைனஸ் பண்ணால் ஆஸ் யூஷுவல் உனக்கு சிம்பிள்ஸ் எல்லாமே மாறும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த y2 மைனஸ் y2 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் y1 மைனஸ் y3 இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 14 என்ன வரும்? -2 கிடைக்குமா? இது அப்படி எழுது. இப்போ உன்னுடைய சிக்ஸ்த் ஈக்குவேஷன் எழுது. சிக்ஸ்த் ஈக்குவேஷன் என்ன எழுதிருக்க நீ? y1 ப்ளஸ் y3 இஸ் ஈக்குவல் டு 18. இங்கேயுமே நீ ஆட் பண்ணனா இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் உனக்கு என்ன கிடைக்கும்? 2y1 ஈக்குவல் டு -2 18 வந்து என்ன கிடைக்கும்? 16 வருமா? அப்போ y1 இஸ் ஈக்குவல் டு 16/2. So y1 equal to 8. Therefore vertices of D வந்து என்னது? -2, 8. புரிஞ்சுதா? இப்போ தான் வந்து நம்ம D கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ABCD வந்து ஒரு பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ போன ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 5.2ல் வந்து ஒரு 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டு பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னால் நீ என்ன பண்ண? ஆப்போசிட் சைட்ஸுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் அப்படின்னு போட்டேன். ஓகேவா? பட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அந்தளவுக்கு லென்த்தாக போக போகிறதில்ல. வெர்டிசஸ் அப்படின்னாலே அதோட டயக்னல்ஸ் வந்து உனக்கு மிட் பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டயக்னலோட மிட் பாயிண்ட்டும் இந்த ஏசியோட மிட் பாயிண்ட்டும் ஒன்று ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த 4 வெர்டிசஸும் பேரலோகிராமாக ஃப்ரேம் பண்ணுது அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோ. இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து எப்படி வந்து ABCD வந்து பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AB அது எப்படி இங்கே போட்டுக்கோ. டு ப்ரூவ் மிட் பாயிண்ட் ஆஃப் AC இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் BD. ஓகே, இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஏசியோட மிட் பாயிண்ட் எப்படி எழுதலாம்? மிட் பாயிண்ட் ஆஃப் AC. இந்த டயக்ராம் பார்த்த வரை நீ போடலாம். இதோட கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல உனக்கு, இந்த டயக்ராம்ஸ் பார்த்து நீ அப்படியே போடு. ஏசியோடைய கோஆர்டினேட் C வந்து 1,9பா, அதை கொஞ்சம் மாற்றிக்கோ. C வந்து 1,9. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? -3 + 1/2 and then 6 + 9/2. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? -2/2 15/2 வருமா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா -1, 7.5ன்னு எழுதலாம். இதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் AC, அதாவது இதோட மிட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இந்த சேம் வே மிட் பாயிண்ட் ஆஃப் BD நீயே ட்ரை பண்ண பார்ப்போம். பாஸ் பண்ணிவிட்டு நீ ட்ரை பண்ணலாம். 0 + D உடைய பாயிண்ட் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்? -2,8ன்னு கண்டுபிடிச்சோமா? அதை ஒன்றா இங்கே எழுதிக்க எப்படி? -2,8. ஸோ -2/2 8 + 7/2. ஸோ அகைன் என்ன வரும் உனக்கு? அதே தான் -2/2 15/2 வரும். இதை நீ சால்வ் பண்ணால் -1, 7.5 கிடைக்கும். therefore மிட் பாயிண்ட் ஆஃப் AC இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் BD. hence என்ன சொல்லலாம்? ABCD is a parallelogram அப்படின்னு ஃபுல்லாக எழுதுகிறேன். புரிஞ்சுதா? ஸோ 7th கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ரீகால் பண்ணுறோம். குயிக்காக பார்த்துக்கோ. இந்த 3 வெர்டிசஸை வந்து ஃபஸ்ட்டு ABC மிட் பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி
D உடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகேவா? உனக்கு வந்து 6 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிது. அந்த 6 ஈக்குவேஷன்ஸை 1 by 1 நீ சால்வ் பண்ணிவிட்டு உன்னுடைய D வெர்டிசஸ் கண்டுபிடிச்ச. அந்த D வெர்டிசஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மிட் பாயிண்ட் ஈக்குவல் அப்படின்ற கான்செப்டை வச்சுட்டு என்ன பண்ணுற, ஏபிசிடி வந்து பேரலோகிராம் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணுற. இதுதான் வந்து உன்னுடைய 7th கொஸ்டின். நீ 4th கொஸ்டின் ஏற்கனவே போட்டு பார்த்துருந்த அப்படின்னா இந்த 7th கொஸ்டின் வந்து உனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸசைஸ் உடைய லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் 5.3 8th கொஸ்டின் பாரு. A, B, C ஆர் தி வெர்டிசஸ் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள்டு அட் A. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் வந்து எங்கே இருக்குன்னா ஏல இருக்குது. ஷோ தட் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைபாட்டினியஸ் இஸ் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் த வெர்டிசஸ். அதாவது ஹைபாட்டினியஸுடைய மிட் பாயிண்ட் வந்து மற்ற 3 பாயிண்ட்டுக்கு கூட ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரூவ் தான், நம்ம வந்து செக் பண்ண போகிறதில்ல, வி ஆர் கோயிங் டு ப்ரூவ். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோ. இப்போது ஏபிசி வந்து உனக்கு வெர்டிசஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் ஏ இங்கே தான் வந்து உனக்கு ரைட் ஆங்கிள் இருக்குது. சரியா? இப்போது பிசியுடைய மிட் பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிக்கணும். பிசியுடைய மிட் பாயிண்ட் ஏங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைபாட்டினியஸ் தான் வந்து உனக்கு இந்த 3 பாயிண்ட்டு கூட ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகே, ஸோ ஃபார்முலா எழுதிட்டு நீ எழுதிக்கோ, நான் டேரெக்டாகவே போட்டுறேன் பாரு. -3 + 3/2 அண்ட் தென் -2 + 2/2. ஏன்னா 0 வரும் போகுது இதில். ஆமாம் 0 தான் வருது இல்லை. ஸோ 0,0. ஸோ 0,0 தான் வந்து உனக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஓகே, ஸோ இங்கே எழுதுகிறேன். இதுதான் வந்து 0,0. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏ இது வந்து நான் சப்போஸ் ஓ எடுத்துகிறேன்னு வச்சுக்கோ. இந்த OA உடைய டிஸ்டன்ஸும் OB உடைய டிஸ்டன்ஸும் OC உடைய டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணேன், டிஸ்டன்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணேன். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் நவ். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்குல்ல? டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலா? √ x2 - x1 the whole square y2 - y1 the whole square. அதே ஃபார்முலா தான். நீ வந்து எழுதிக்கோ. D = x2 - x1 the whole square y2 - y1 the whole square. ஸோ இதுதான் வந்து டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இது நீ கொஞ்சம் கிளியராக எழுதிக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஓக்கும் ஏக்கும் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, OA ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க பார்ப்போம். என்ன வரும்? OA கண்டுபிடிச்சா -3 - 0 whole square and then 2 - 0 whole square. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் போடு. அப்போ என்ன வரும் உனக்கு? -3 ஸ்கொயர் வருமா? அண்ட் தென் இது வந்து உனக்கு வெறும் 2 ஸ்கொயர் தான் வரும். நீ 0 செப்பரேட் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 9 + 4 வந்து உனக்கு 13. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13க்கு வி டோன்ட் ஹேவ் எனி வேல்யூ, அதனால் இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுதான் வந்து உனக்கு OA உடைய டிஸ்டன்ஸு. இப்போ இதே ஆன்சர் தான் வந்து உனக்கு OBக்கும் OCக்கும் வரணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ரூவ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ OB இப்போ எடுத்து பார்ப்போம். அதே தான் வரும் உனக்கு பாரு. 3,0 அண்ட் தென் 2,0 சாரி -0. ஸோ அதே தான். இந்த சம்ம நீயே கூட கம்ப்ளீட் பண்ணலாம்ப்பா. அது ரொம்ப கம்பு சூஸ்திரன்லாம் கிடையாது. சரியா? டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 2 எக்ஸசைஸாக நம்ம போட்டு தான் இருக்கோம். நம்ம வெல் நோன் கான்செப்ட் தான். அதே 9 + 4 தான் வருது. அதே 13 தான் வருது. ஸோ OA OB ஈக்குவல் ஆகிடுச்சு. அடுத்து OCக்கு பாரு பார்ப்போம். OC உடைய கோஆர்டினேட்ஸ் இங்கே 0 -3 இருக்கா? அப்போ அதே தான் வரும். -3 0 வரும். அண்ட் தென் ஒயில் என்ன இருக்குது? -2 இருக்கா? ஸோ -2 0 வரும். அவ்வளோதான். ஸோ இங்கேயுமே வந்து உனக்கு அதே -3 ஸ்கொயர் அதே -2 ஸ்கொயர். நீ வந்து நெகட்டிவ்ஸை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் போட்டு வச்சிடாது, எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். அது தெரியும்ல, பேசிக்ஸ் தான். ஸோ √13 ஹென்ஸ் இல்லைனா இப்படி எழுதிக்கோ. OA = OB = OC ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான், எழுதி முடிஞ்சது, நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு முடிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா? ஸோ தட்ஸ் ஆல் வித் யுவர் 5.3 எக்ஸசைஸ். ஓகே, ஸோ என்னுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங், என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா ஹிட் லைக் அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் கண்டினியூ த ரிமைனிங் எக்ஸசைஸ் இன் அவர் அப்கமிங் வீடியோஸ். Thank you, take care, bye bye, be safe.